ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகோரி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 8வது எபிசோடாக எங்குள்ள சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் முனியாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 38 வயது நபருக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 8வது எபிசோடாக பார்க்க போகிறோம். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முனியாண்டின் தொழில், அவருக்கு தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த கறி விற்பனை, அதுதான் அவருக்கு தொழிலுங்க. கோழி, ஆடு, மாடு மற்றும் பன்றிகள் இது போன்ற இறைச்சிகளை விற்கிறதா இவருக்கு வேலையே. அதை வைத்து தான் இவர் குடும்பம் ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. மேலும் சரியாக இந்த சம்பவம் நண்பர்களே 1992 அந்த காலகட்டத்தில் தான் முனியாண்டி அவருக்கு நடந்திருக்குதுங்க. நமக்கு இந்த சம்பவத்தை சொன்னது முனியாண்டி அவரது தூரத்து உறவினராக காளிச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது அனைத்து உறவுகளையுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனலை வளர்த்தெடுக்க கொஞ்சம் உதவியாக இருங்க. வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் முனியாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 38 வயது மதிக்கத்தக்க நபருக்கு 1992 அந்த காலகட்டத்தில் தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தொழிலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சொன்னது போல் கறி தொழில் தான், கறி விற்பனை செய்கிற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுபோல் தாங்க அந்த 1992 அந்த காலகட்டத்தில் எப்பயும் போல் வாடிக்கை அவர் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மேற்கொண்டு இந்த கோழிக்கறி இதெல்லாம் இறைச்சிகளெல்லாம் வாங்கி விற்பனை செய்ய இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் பன்னிக்கறிக்கு டிமாண்ட் இருக்குது அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பகுதி அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் கொஞ்சம் தள்ளிங்க, ஒரு 2 கிராமம் தள்ளி இன்னொரு கிராமத்தில் பன்றிக்கறிக்கு நல்ல ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. இதை தெரிந்து கொண்டு அந்த முனியாண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இந்த பன்றிக்கறியை இறைச்சியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது வாரத்தில் ஒரு நாள் இந்த இறைச்சியும் கொண்டு போய் நல்லா விற்பனை செய்தால் நம்ம கொஞ்சம் கைத்தோதாக இருக்கும், நல்ல காசு கிடைக்கும், நம்ம கொஞ்சம் செழிப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள மனதுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ பக்கத்தூரில் போய் இவர் பன்றி இறைச்சியை வாங்கிட்டு அதற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே போய் அந்த பன்றியெல்லாம் என்னென்ன செய்யணும் எல்லா செயல்களும் செஞ்சு அதை இறைச்சியாக்கி கறி விற்பனையில் ஈடுபடலாம். ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 கிராமம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 கிராமங்கிறது ஒரு 14 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குதுங்க. 2 கிராமத்துக்கும் இடைப்பட்ட தூரம் அது. அந்த இடைப்பட்ட தூரத்துக்கு கழிச்சு தான் அந்த 2வது கிராமத்தில் போய் தான் இவர் விற்பனை செய்யலாம். அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை 1992 அந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட டிவிஎஸ் 50 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டர் பைக் இவர்கிட்ட இருக்குதுங்க. அந்த பைக்கில் இவர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஆனால் இவர் கொண்டு அந்த பன்றியை கொண்டு தனது வீட்டில் விட்டுட்டு கட்டி போட்டுட்டு அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதிகாலையிலே எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கு வாக்கிலே எந்திரிச்சு போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் தான் காலையிலிருந்து இந்த வியாபாரத்தை தொடங்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம். இப்படி தாங்க முதல் வாரம் நல்ல முறையில் போயிடுச்சு. அந்த பன்றி கறிக்கு தேடி தேடி வாங்கிட்டு போயிருக்காங்க. பன்றி இறைச்சியெல்லாம் காலியாயிருச்சு. ஆனால் வந்த நபர்களின் எண்ணிக்கை அதிகம். சரி பரவாயில்ல, நம்ம அடுத்தாப்பில் கூட ஒரு பன்றியை ஏற்றி எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் 2வது வாரம் தாங்க இவருக்கு அமானுஷமான திகில் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 2வது வாரம் இவர் இன்னொரு பன்றி 2 பன்றி வாங்கிட்டு 2 வண்டியாக அந்த மோட்டர் பைக் இழுத்து போகும். 1992 காலகட்டத்திலலாம் அந்த டிவிஎஸ் 50 நல்ல வரவேற்பை பெற்றுள்ள ஒரு பைக்கு தாங்க. அந்த பைக்கில் நல்லா லோடு வச்சு இழுக்கும். அப்போ 2 பன்றியை நல்லா வெயிட்டான 2 பன்றியும் எடுத்துக்கொண்டு அவர் கொண்டு வீட்டிலே விட்டுட்டு நல்லா கெட்டி போட்டு அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளனே எந்திரிச்சு கிட்டத்தட்ட 2:30-3 மணி அளவில் எந்திரிச்சு இவர் அந்த பன்றியை எடுத்துக்கொண்டு போகிறாரு. எங்கே போகிறார் அப்படின்னா, அந்த 14 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 2 கிராமத்தை கழித்து அந்த கிராமத்தில் கொண்டு போய் ஒரு விற்பனை கொண்டு போகலான்னு போகும்போது அந்த மோட்டர் பைக்கு நல்லா இழுத்து போனாலுமே திடீரென்று பேக் வீல் அப்படியே உலட்ட ஆரம்பிச்சிருது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 பன்றியோட வெயிட்டு மேற்கொண்டு இவருடைய வெயிட்டு, இவரும் ஆள் நல்லா போல்டான ஆளாக தான் அந்த முனியாண்டியும் இருந்திருக்காரு. அப்படிங்கும் போல் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தக்கூடிய காரணத்தினால வண்டி பேக் வீல் உலட்ட ஆரம்பிச்சிருது. உலட்ட ஆரம்பித்தோடனே இவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படி நின்று பார்க்கும்போது ஏர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இந்த வெயிட்டை வச்சு இழுக்க மாட்டேங்குது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பன்றி உயிரோட தாங்க இருக்குது. ரொம்ப கத்தி கூப்பாடு ஓடுது. காரணம் என்னென்னா, இவர் இருக்கக்கூடிய பகுதி என்னென்னா அந்த முதல் கிராமத்தை கழித்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர்லாம் வந்துட்டார். 10 கிலோமீட்டர்லாம் சரௌண்டிங்லாம் வந்துட்டார். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனால் அந்த 2ஆம் கிராமத்தை கழித்து போய் அந்த பன்றிக்கறியை விற்பனை செய்யலாம். இப்படி நடுக்காட்டுக்குள்ளே நின்ன மாதிரி நின்றுச்சு. கிராமத்து சாலையும் கூட. கிராமத்து சாலை எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல. 2 பக்கம் வேலி முட்கள்லாம் நல்லா அடர்ந்து காணப்படும். கொஞ்சம் பார்க்க இருட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு போன நேரமும் ஒரு 2:30க்கெல்லாம் கிளம்பி ஒரு 3 மணி வாக்கில் தான் இப்படி போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு.
அவர் நிற்கும்போது வந்து அங்கே கூடி வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, நல்ல பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்குது. நல்லா பார்க்குறாரு. அந்த ரோட்டடியில் ஒரு வயக்காடு மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போது நல்லா அடர்ந்து தெரிய வருது. உதவிக்கு வந்து அங்கே யாரையுமே ஆலயம் கூட முடியாது. ஏன்னா இன்னும் 4 கிலோமீட்டர் கழித்து போனால் தான் அந்த கிராமமே வரும். 4-5 கிலோமீட்டர் கழித்து போனால் தான். ஆனால் இவருக்கு வந்து உதவிக்கு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி, இவரை எதையாவது உதவிக்கு கேட்கலாமா இவர்கிட்ட வந்து? ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த நேரங்களில் வந்து சைக்கிள் 1992 காலகட்டத்தில் சைக்கிள் இதெல்லாம் உண்டு. அப்போ காற்றடிக்கிற பம்பு ஏதாவது இவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் காற்று அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் உலட்டாமல் போயிடலாம். இல்லை அப்படின்னா இவர்கிட்ட அந்த ஒரு பன்றியை ஒப்படைச்சிட்டு, ஐயா உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு பன்றியை விட்டுட்டு கூட நம்ம அடுத்த பன்றியை கொண்டு போய் இறக்கிட்டு இந்த ஒரு பன்றியை வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா 2 பன்றியை வந்து இவரால் கொண்டு போக முடியாத காரணத்தினால அந்த நேரத்தில் எங்கேயும் கெட்டி போட்டுட்டும் போக முடியாது. அவர்கிட்ட உதவிக்கு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் கமிஷன் எல்லாம் கொடுத்துடலாம்னு இவருக்குள்ள ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ இங்கேருந்து அவர் கூப்பிடுறாரு. அங்கேருந்து அவர் கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்க்குறாரு. பன்றிகள் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து ஒரு பயம். ஏன்னா அங்கே இருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. நல்லா உற்று பார்க்குறாரு. இவருக்கு வந்து பார்க்கும்போது வந்து அது ஒரு நபர் மாதிரியே தெரிந்தது. அடுத்து பார்க்க தான் தெரியுதுங்க, அது ஒரு நபர் மாதிரி இல்லை. அந்த ஒற்றை புளிய மரத்துக்கிட்ட, அடர்ந்த புளிய மரத்துக்கிட்ட அவர் வந்து நல்ல ஒரு வானுயரத்துக்கு நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கரையேறின அந்த இருட்டு நேரத்தில் வந்து யாரை பார்த்தாலும் கருப்பாக தான் தெரியும். ஆனால் அந்த இருட்டு நேரத்தில் அவர் மிகவும் கருப்பாக வந்து ரொம்ப வளர்ந்த ஒரு உயரம் மாதிரி ஒரு வான் உயரத்துக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நிற்கிறத பார்த்து மிரண்டு விட்டார். இங்கே பன்றிகள் கத்துது. இவருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெடல் போட்டுக்கிட்டே வரலாமா? அதுவும் முடியாது. சரி எப்படியோ மல்லு கட்டி வண்டியை இழுத்து உருட்டிட்டு போயிடுவோம். இன்னும் 4 கிலோமீட்டர் பல்ல கடிச்சிட்டு போயிட்டா ஊருக்குள்ளே போய் ஏதாவது உதவிக்கு கேட்கலாம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பதறிக்கிட்டு வேகமாக வந்து வாகனத்தை வந்து அந்த டிவிஎஸ் 50 வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாருங்க. யாரும் முனியாண்டி தள்ளிக்கிட்டே போனாலும் அங்கேருந்து ஒரு குரல், அதை என்கிட்ட கொடுத்துட்டு போ, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகோரமான ஒரு குரல், வித்தியாசமான ஒரு குரல் கேட்கும். இவர் மிரண்டுக்கிட்டு வேகமாக தள்ளிக்கிட்டு போகிறாருங்க. தள்ளிக்கிட்டு போகிறது தாங்க முன்வீல் அப்படியே டக்குன்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி வாரி போட்டிருக்கு. பன்றி 2 கீழே கிடக்கு. வண்டி விழுந்துருச்சு. இவர் காலையும் ஒரு வண்டி வந்து அப்படியே சாஞ்ச மாதிரி கிடந்திருக்கு. இவரால் எந்திரிக்க முடியலை. ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிச்சு பார்க்காரு. ஒரு பன்றியை யாரை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்தில் போகிற மாதிரி இருக்குது. அந்த ஒற்றை புளிய மரத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தது இவர் மிரண்டு விட்டார். என்னடா இது, ஒரு ஒற்றை புளிய மரத்தை நோக்கி அசால்ட்டாக ஒரு ஆள் இப்படி இவ்வளோ வெயிட்டான ஒரு பன்றியை தூக்கிட்டு ஓட முடியாது. நம்ம டிவிஎஸ் 50 இழுக்க மாட்டேங்குது, இவர் இப்படி தூக்கிட்டு ஓடுதா, இது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு ஓட்டாலும் வந்து எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. அந்த புளிய மரத்தை நோக்கி ஓடுன மாதிரி இருந்திருக்கு. அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் மிரண்டார். இது ஆகா, இது கண்டிப்பாக ஒரு சாதாரண ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இன்னொரு பன்றி இருக்குது இல்லையா, டக்குன்னு அதை எடுத்து அவசரமாக கட்டிக்கிட்டு வேகமாக வந்து அந்த 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஊரை நோக்கி வேகமாக தள்ளுறாரு. இப்போ ஒரு பன்றி போனதுனால வெயிட் கம்மியாக இருக்குது. ஒரு எளிமையாக தள்ளிட்டு வேகமாக ஓடுறாருங்க. அந்த ஊரை நோக்கி ஓடி போய் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. அன்றைக்கி வியாபாரத்தை அவர் பார்த்துட்டு தாங்க. அதற்கப்புறம் தான் இவருக்கு வந்து திக்குன்னு இருந்திருக்கு. மறுபடியும் ரிட்டன், ஏன்னா பட்டப்பகலாக இருந்தாலும் ரிட்டன் அந்த பகுதி வழியாக தான் போகணும். அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அவர் போயிட்டு கரெக்டாக 2 நாள் கழித்து, என்னப்பா 2 பன்றி எடுத்துகிட்டு போனப்பா, ஒரு பன்றிக்கு தான் கூலி கொடுத்துருக்கேன், இன்னொரு பன்றிக்கு கூலி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ஒரு ஆள்கிட்ட பன்றியை வாங்கி தானே, விலைக்கு வாங்கி தானே இவர் இறைச்சியாக அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் விற்று தானே காசு கொடுக்கணும். அப்படி கேட்கும்போது கொஞ்சம் பொறுங்கன்னாச்சு, நான் ஒரு வாரத்தில் தரேன், அடுத்து பன்றி எடுக்கையில் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கும்போது என்ன ஏதுங்கும்போது இவர் உள்ளதை சொல்லிட்டார். இதுதான் நடந்ததுன்னு. அந்த கேள்விப்பட்ட உடனடியாக அந்த நபர் வந்து, எனக்கு தெரியும்ப்பா, நான் நினச்சேன் இது போல் ஏதாவது ஒரு சம்பவம் அந்த பகுதியில் நடந்துக்கிட்டே தான்ப்பா இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பன்றிக்கறி இறைச்சி வந்து அங்கே ஒரு நபர் போட்டாரப்பா. அவருக்கும் ஒரு சில அமானுஷியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து அதை அப்படியே விட்டுட்டார். ஆனால் எப்படியும் அந்த பன்றிக்கறிக்கு வந்து டிமாண்ட் அந்த கிராமத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து கேட்கும்போது நீ வந்து ஆள் வந்து நல்லா போல்டாக இருக்கேன்னு நினச்சிதான்ப்பா, உனக்கு நீ சமாளிச்சுக்கிட அப்படின்னு சொல்லி தான்ப்பா உனக்கு எதையுமே நான் சொல்லாமல் கொடுத்தேன். ஆனால் இப்படி இருக்குதுங்கிறியா, சரி ஒன்றும் இல்லைப்பா, நீ வித்துட்டே கொடுப்பா அப்படிங்கும்போது முனியாண்டி வந்து ரொம்ப பதறிட்டார். என்னன்னாச்சு, நான் எப்படியா காசை கொடுத்துட்றேன், நான் இனிமேல் அந்த கிராமத்தில் போய் பண்ணலை அப்படிங்கும்போது, அப்பா என்னப்பா நீ அந்த கிராமத்தில் நல்லா வேக்கண்ட் இருக்கு, நீ அங்கேயே பாருப்பா, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, அந்த நபர்கிட்டையும் அப்படித்தான் சொன்னேன், மிரண்டு பயந்துட்டார், நீ கொஞ்சம் பார்க்க போல்டாக இருக்கேன்னு தான்ப்பா உன்ட்ட சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, அப்பைக்கப்போ பன்றி ஊட்டு மாதிரி அங்கே கூடி கொஞ்சம் கொடுத்துக்கோ, நீ வாரத்துக்கு ஒருக்கா நீ அப்படியாக்க வாரல வரும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு படையல் மாதிரி கொடுத்துறப்பா அப்படிங்கும்போது, என்ன சமாச்சாரம் அங்கே என்னதான் இருக்குது அப்படிங்கும்போது, அங்கே ஒரு முனி ஒன்று இருக்குதப்பா, அந்த புளிய மரத்தில் ஒரு முனி வந்து அந்த புளிய மரத்தில் அடைஞ்சு போய் இருக்குது, அதனுடைய வேலைகள் தான்ப்பா இதெல்லாம், நீ என்ன பண்ணு, நீ வீட்டு மாதிரி அங்கே கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஒன்று என்னப்பா செய்ய போதே, ஒன்றும் செய்யாது, நீ வாட்டுக்கு உன் தொழிலை பார்க்கலாம்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரி பெரிய ஆள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனியாண்டி அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பன்றிக்கறியை வந்து அப்பைக்கப்போ வந்து ஒரு வீட்டு மாதிரி ரிட்டன் வரும்போது வந்து படையல் மாதிரி போட்டுட்டு போகிறாரு, வழிபட்டுட்டு போயிடுவாருங்க. அந்த
என்ன சொல்ல அந்த முனியை. அப்படிங்கும்போது இவர் பேரராசிக்கு என்னவங்க, அதற்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை. நல்ல முறையில் இவருக்கு வந்து பன்றி இறைச்சியில் அங்கே நல்ல வியாபாரமாகி போய்கிட்டு இருக்கு. அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இவருக்கு இல்லை, நல்ல முறையில் வாழ்ந்திருக்காருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பிய அந்த காளிச்சாமி அவருக்கு வந்து நன்றி வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா உறவுக்காரரான அவர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காரு. மேலும் வந்து இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிட்டு போங்க. மேற்கொண்டு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கான வீடியோ போடுதேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.